நாங்க இப்ப கிரானோலா ஓட்ஸ் பண்ண போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. ரோல்டு ஓட்ஸ் அது ஒரு 2 கப்ஸ் மாரி தேவைக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். பாதாம் 100 கிராம், கேஷ்யூ 100 கிராம், சன்ஃப்ளவர் சீட் ஒரு 25 கிராம்ஸ், அப்புறம் பம்ப்கின் சீடு. இதுவுமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கும், உங்களோட தேவைக்கும் ஏத்த மாரி போட்டுக்கலாம். அப்புறம் தேன், கொஞ்சம் கோகோ பவுடர். 2 கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இது நான் வந்து மன்னா பிராண்டுல தாங்க வாங்கியிருக்கேன். கூடவே நம்ம வச்சிருக்க எல்லா நட்ஸையும் இதுல போட்டுக்கலாம். இது கூட இன்னும் உங்களுக்கு ஏதாவது பிஸ்தாஷியோ போடணுமா? வேற என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாமே அதுல சேர்த்துக்கலாங்க. கேஷ்யூ மாதிரியே பம்ப்கின் சீட் கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, அதனால அது கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட விட எக்ஸ்ட்ராவே போடுறேன் நான். இன்னும் கூட கொஞ்சம் ஓட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த நட்ஸுக்கு ஏத்த மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுல கோகோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணுமா? இல்ல கம்மியா வேணுமான்னு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ரெசிபிய பொறுத்தவரைக்கும் இது இவ்ளோதான், இவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி எல்லாத்தையும் மாத்திக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாத்தப் போறேங்க. ஒரு ட்ரேல பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுட்டு, அது மேல இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க. 180 டிகிரில ஒரு 30 மினிட்ஸ் இப்ப இத நாங்க பேக் பண்ண போறோம். இதுக்கு நடுவுல ஒரு வாட்டி நீங்க கொஞ்சம் இத வெளியில எடுத்துட்டு, ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, திரும்ப அகைன் அ அவனுக்குள்ள போட்டுடுங்க. இப்ப இத பேக் பண்ண போறோங்க. நான் சொன்ன மாரி 30 மினிட்ஸ் 180 டிகிரில பண்ண போறோம். பேக் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம கிரன்ச்சியா இருக்குதுங்க. சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இத இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இத பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான், இது கூட வந்து நம்ம ட்ரைட் பெர்ரீஸ் வந்து சேர்த்துக்கணும். இதுல வந்து நான் இப்போ ட்ரைட் கேன்பெர்ரி சேர்க்க போறேங்க. அது மாதிரி உங்களுக்கு ப்ளூபெர்ரி இருக்கு, ஸ்ட்ராபெர்ரி இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் உங்களுக்கு தேவைன்னா சோகோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கிரானோலா ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க. இத நீங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா இதுல பால் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கிரானோலா ஓட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.